இங்க நம்ம ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு. ஆனாலும் அவங்க அம்மா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அம்மா பெரிய டான்ஸரா இருப்பாங்க. பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்களால டான்ஸ் ஆட முடியாம போயிருக்கும். இப்போ தன்னோட பொண்ணு தன்னோட இடத்துல வரணும்னு அவங்கள போட்டு டெய்லியுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எவ்வளவுதான் நல்லா ஆடினாலும் பத்தலன்னு சொல்லி டெய்லியுமே ரொம்ப நேரம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட யாராவது ஒரு பையன் வந்து பேசினாலோ ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாலுமே ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க, திட்டவே செய்யறாங்க. ஒரு கட்டத்துல பையன்கிட்டே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஹீரோயின் வெயிட் போட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு கூட ரொம்ப லிமிட்டா தான் தராங்க. ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. போறப்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அவங்க ஆன்டி தான் அவங்களுக்கு ஆறுதலா இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிடறதுக்காக கொஞ்சம் கஞ்சி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து அதை கூட குடிக்க விடாம ஹீரோயின் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஃபைனல் காம்படிஷன் வருது. ஹீரோயினால சரியாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. உடனே கோவப்பட்டு அவங்களோட அம்மா, நீல இருக்கிறதுக்கே லாயக் கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் இருந்தா நீ என்னைக்குமே வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இதனால ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இந்த பையனையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. அந்த பையனை ஒரு சாதாரண ஃப்ரெண்டு தான் சொல்றான். ஆனாலும் அந்த அம்மா காதலே வாங்காம ஹீரோயினை இன்னும் இஷ்டத்துக்கு கேவலமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம மாடிக்கு ஓடி போறாங்க. பின்னாடி எல்லாரும் போறாங்க. அப்ப ஹீரோயின் மாடியில இருந்து கீழே விழுந்து உயிரை எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. நல்லவேளை ஹீரோயினோட ஆன்ட்டி அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் எப்படியோ காப்பாத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அவங்க கையை தள்ளி விட்டு மாடியில இருந்து கீழே விழுந்துடுறா. இப்பதான் அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கிற விஷயமே அவங்களுக்கு புரியுது. ஹீரோயின் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான் சொல்லி அந்த ஆன்ட்டி பயங்கரமா ஹீரோயோட அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. இதனால ஹீரோயோட அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கண்ணை முடிச்சு பார்த்த அந்த ஆன்ட்டி கிட்ட என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவள் இறந்துட்டான்னு சொன்னதுமே ஹீரோயினோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்போ அவளோட பாடியும் காட்டுறாங்க. அவளோட டெத் சர்டிஃபிகேட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. ஹீரோட அம்மா இனிமே என்ன பண்ணாலும் தன்னோட பொண்ணு வரப்போறது இல்லைங்கிறதால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா ஹீரோயின் அவங்க அம்மா விட்டு பிரியணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் வாழ்க்கையில தான் நினைச்ச மாதிரி வாழணும்னு ஹீரோயின் முடிவு எடுக்கிறாங்க. அதனால அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு அவங்க மொத்த ஐடென்டிட்டியே மாத்தி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க.